என்ன போனுங்க ப்ரோ? மாடல் அதை வந்து டூப்ளிகேட்டா அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. காட்டுங்க அது டூப்ளிகேட் பில்லு இருக்குது. இந்த பில்ல மட்டும் நல்லா இருக்குதா? பில்ல காட்டு. இவன் எவ்வளவு தைரியமா போலீஸ் போனாங்க பாருங்க. அவனே அச்சா கொடுத்தீங்களா? எதுக்கு ஓடியாம நீங்க என்ன காசு அப்போ நீ தப்பு பண்ணாலும் ஓடியார நீ பயந்துட்டு அது சைனா போன் இருக்கான்னு நினைக்கிறேன். சைனா போனுக்கு போலி பில் ஓப்போ என கூறி கண் திறந்திருக்கும் போதே கண்ணை கட்டி விற்பனை செய்த வடமாநில இளைஞர் துரத்தி பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள செல்போன் கடை ஒன்றில் ஹரிகிருஷ்ணன் என்பவர் செல்போன் வாங்குவதற்காக கடையாக பார்த்து சென்று கொண்டிருந்திருக்கிறார். அப்போது கடையின் வெளியே இருந்த வெளிமாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர், சாரே என்கிட்ட புது செல்போன் இருக்குதோ, ஓப்போ செல்போன் சாரே, பில் கூட இருக்குதோ, அவசர தேவை சாரே, ஊருக்கு போகணும், 8500 கொடுத்தா போதும் சாரே, எடுத்துக்கோ சாரே என சொல்ல ஹரிகிருஷ்ணனுக்கு மூளை சல்லவையாகிவிட்டது. அடிச்சதுடா லக்கு என 8500 ரூபாய் பணத்தை படக்கு என கொடுத்து அந்த செல்போனை பிரித்து பார்த்து கொண்டிருந்த போது சில நிமிடங்களில் அந்த செல்போன் போலியானது, சைனா போன் என தெரிய வந்து காண்டான ஹரிகிருஷ்ணன் அங்கிருந்த வடமாநில இளைஞரை பிடித்து கேட்ட போது அங்கிருந்து நழுவி தப்பி ஓட முயன்றாராம். இதையடுத்து ஹரிகிருஷ்ணன் சப்தம் எழுப்பி பொதுமக்கள் ஓடி சென்று அந்த வடமாநில இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். தொடர்ந்து திருப்பூர் தெற்கு காவல்துறையினரை வரவழைத்து அந்த இளைஞரை போலீசாரிடம் ஒப்படைக்க இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரித்து வருகிறார்கள். தொடர்ந்து இது குறித்து விசாரித்த போது வறுமையின் காரணமாக வெளிமாநில நபர் இவ்வாறு நடந்து கொண்டதாக தெரிவிக்க அவரிடமிருந்து பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்யாமல் இருவரையும் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது.